அப்பா 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 வெயில் என்னமா காயுது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரதுக்குள்ளேயே மண்டை காஞ்சி போச்சு. சாப்பிட்டு வரதுக்கு கூட வீட்டுக்கு போக முடியாது. கல்வி வர வர வெயில் இப்படி அடிக்குது. மழை காலத்தில் மழை பெய்யாமல் வெயில் இப்படி அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இன்னும் டைமுக்கெல்லாம் வேலையை முடிச்சு ஃபைல்ஸை சப்மிட் பண்ணணும். இல்லைனா அவங்க கட்டுவாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரதுக்குள்ளேயே இவ்வளோ ஃபைல்ஸ் சேர்ந்து போயிருக்கு. என்ன தான் பண்ணுறதோ தெரியல. கடகடன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கிளம்புவோம். அது கடவுளே, இந்த வேலைக்கு போய் எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணி சப்மிட் பண்ணி வரதுக்குள்ளேயே தலைவலியே வந்துச்சு. எங்கள் வீட்டில் யாரையும் காணோம். எங்கே போயிருக்காங்க? பிள்ளைகளா? சுமதி? நாம எவ்வளோ நேரம் வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டில் காஃபி போட்டு கொடுக்க கூட ஒரு ஆள் இல்லை. யாரும் எங்கே போயிருக்காங்க எதுவும் தெரியலை. கூப்பிட்டா காதிலவே இல்லை. இந்த பிள்ளைகள் ஒன்று தூங்குதுங்க, இல்லைன்னா டிவி பார்க்குதுங்க, என்ன தான் பண்ணுங்க, எங்கே தான் இருக்குங்க தெரியலை ஒன்றும். அப்பா என்ன வெயில் அடிக்குது. வீட்டுக்குள்ளே கூட உட்கார முடியலை. ஒரே அனலாக இருக்குது. வெளியே வந்து மரத்தடியில் உட்காந்தா சும்மா ஜில்லுன்னு காற்று வீசுது. அப்படியே பார்த்துன்னு தூங்கலாம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வெளியே வந்து உட்காந்தா இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்த நம்மளுடைய சின்ன விளையாட்டு பருவங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. நாம் சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், எப்படி எல்லாம் விளையாடிக்கின்னு தெரிஞ்சோம், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் பெற்றுக்கிட்டு அதுங்க நம்ம பேச கேட்காத இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த கஷ்டம்லாம் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கமல், இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு இருந்தேன்? இப்போ தான் வர. எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? வீட்டில் யாரையுமே காணோம். எங்கே போயிட்டு இருந்தீங்க எல்லாரும்? என்ன நீ எழுதிட்டு இருந்தியா ஹோம்ஒர்க்லாம்? என்னால் நம்பவே முடியலையே. உண்மையாவே நோட் கொடுக்க தான் போனியா, இல்லை நோட் கொடுக்குற சாக்கில் எங்கன்னா சுற்றிட்டு வரியா? சொல்லு உண்மையே. சரி, அக்கா எங்கே போயிருக்கா? யார் வீட்டுக்கு போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு? சரி சரி, ஒழுங்கா படி. லீவ் விட்டாலும் விட்டாங்கன்ட்டு ஒரேடியாக புக்கை எடுக்காமல் இருக்காது. அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் உனக்கு தெரிஞ்ச ஏபிசிடி கூட மறந்துடும். ஓகேவா? அப்புறம் இன்னும் அடி தான் வாங்குவேன் டெய்லியும். என்ன கனவு கண்டுட்டு இருக்க கமல்? என்ன படிச்சு முடிஞ்சதா, இல்லை படிக்கிறது இன்னும் இருக்கா? அதானே பார்த்தேன். நீயாவது படிக்கிறதாவது ஏதோ நோட்ஸ் எழுதுறது இருக்குதுன்றதுக்காக நோட்டை வாங்கி வந்து பார்த்து எழுதி காப்பி அடிச்சு கொடுத்துருக்க. நீயாவது படிக்கிறதாவது. நானே ஒரு நிமிஷம் ஆச்சரியம் பட்டுட்டேன். நீயாவது படிக்கிறியான்னு. என்ன இன்னும் எத்தனை நாள் இருக்குது லீவு? ஸ்கூலு எப்போ ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க? என்ன ஒரு ஆச்சரியம், என் பையன் இங்கிலீஷ்லாம் பேசுகிறானே. 7 days 7னா என்னன்னு கூட தெரியுமா உனக்கு? ஓ, இந்த அளவுக்கு தெரியும், நான் நினைக்கவே இல்லையே. என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? உட்காரு. என்ன பண்ண போற? வீட்டுக்குள்ள போய் ஒரே அனலா இருக்கு. இங்கேயே உட்காரு. சரி சரி, போயிட்டு வா. இவன் ஏன் இப்படி ஓடுறா? அவ்வளோ அவசரமாக வந்துருச்சு. இருந்தால் எதனா கேட்டுக்கிட்டே இருப்பேன்ட்டு எஸ்கேப் ஆகிட்டு இப்படி எல்லாம் நடிக்கிறான் பாரு இவனும். 2 பொண்ணுங்களும் அழகாக படிக்குதுங்க, சொல்கிற பேச்செல்லாம் கேட்குதுங்க. அந்த பொண்ணுங்க பிறக்கும் போது கூட அவ்வளோ சந்தோஷப்படல. இவன் பிறந்தான்றதுக்காக சந்தோஷப்பட்டான் அன்றைக்கி ஒரு நாள். அதுக்காக மற்ற சந்தோஷத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கான் இவன். சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை, ஒழுங்காக படிக்கிறது இல்லை. இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலை.